சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்திற்கு மாறி 6, 8 அமைப்புகளை பார்க்க போகிறார். 4, 6, 8ஆம் இடங்களை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்ப்பார். 11ஆம் இடத்தை விட 12ஆம் இடம் நல்லா இல்லைங்க இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன 12ஆம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை கொடுக்கக்கூடிய இடம் இல்லை. அதை விட முக்கியமாக உங்களுடைய பஞ்சமாதிபதியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவான் இப்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையை அடைகிறார். இது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்பு தாங்க. சிம்மராசிக்கு அவர் யோகக்காரர் தானே. 8ஆம் இடத்தை 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று பார்க்கிறார் என்றால் எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிரியை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த சனி பயிற்சியில், இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளில் பெறக்கூடிய ஒரு ராசிகளில் சிம்மராசியும் ஒரு ராசியாக இருக்கும். என்ன ஒன்று, 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அவருடைய 8ஆம் வீட்டை அவரே பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஏற்றுமதி இறக்குமதி தொழில், வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் சாதிக்கக்கூடிய அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் என்பது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு தயக்கமாக இருந்தவர்கள், வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள், வீடு கட்டுவதற்கு கடன் கிடைக்காதவர்கள், அல்லது வீட்டடி மனதான் வாங்கி போட்டுக்கிறேன் காசு இல்லை, அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் பணத்தை பெரட்ட முடியல, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய, கடன் வாங்கினாலும் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும்.